கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சீமான் அவர்கள் இன்னைக்கு சொன்ன கருத்து என்னன்னா, பாஜக இல்ல அப்படின்னா திமுக வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கும். பிஜேபி காண்பித்து தான் இவங்க இங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களோட சாதனைகளால இவங்க ஜெயிக்கல அப்படின்றது. அழிஞ்சிருக்குன்றது தப்பான வார்த்தை. ஆனா ஆட்சியில இவங்க இருக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம்ன்றது அது நியாயமான கருத்து தான். திமுகவை பிடிச்சி 26ல் ஓட்டு போடுறதை விட திமுகவுக்கு ஓட்டு போடாமல் விட்டோம்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா அது பிஜேபி கவர்மெண்ட் தான் இங்கே. அப்போ பிஜேபி கண்டிப்பாக உள்ளே வந்துடும். பிஜேபி ஃபேக்டர் தான் இவங்களை அன்னைக்கும் காப்பாற்றுச்சு, இன்றைக்கும் காப்பாற்றுச்சு. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் போகிறத புரிஞ்சுக்கலாம். ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஏன் 8 மாதத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க. எதிர்கட்சி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆட்சியை பிடிக்கணும். ஏப்ரல் மேல இருக்குங்க எலெக்ஷன். சரியா 8-9 மாதம் இருக்குங்க. கடைசி 3 வாரம் 4 வாரம் தான் ரோட் ஷோலாம். இப்பயாவா ரோட் ஷோ போகிறோம். இப்போ போகிறதால இவங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா பெரிய அளவில் டிராஃபிக் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்படுது. அந்த வீடியோவில் 2.1 செகண்ட் ஸ்டாலின் வாகனத்தில் போகிறாரு, நடக்கிறாரு எல்லாம். திமுக கொடி பறக்குது, திமுக பலூன் பறக்குது. டிஐபிஆரோட விளம்பரத்தில் திமுக கொடி எப்படி வரும்? எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ பிரச்சாரத்தை வந்து திமுகவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை டிஐபிஆர் நடத்துதா? என்னுடைய அறிவு கேட்டினவரை இது அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சியில் திருமா எப்படி பேசுவார்? விசிகா தலைவர் திருமாவுக்கு அங்கே என்ன வேலை? விசிகா வாக்குகள் உங்களுக்கு விழுன்னு அங்கே வாக்குறுதியை கொடுக்குறாருன்னா அது தேர்தல் நிகழ்ச்சி, அது வந்து தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? டிஐபிஆர் ஏற்பாடு செய்கிற ஃபங்க்ஷன். கலைஞர் இருந்ததை விட ஸ்டாலின் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். திருமாவளவன் சொன்னார் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டாலின் அப்படின்னு. அவ்வளோதான், அது உண்மை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சீமான் அவர்கள் இன்னைக்கு சொன்ன கருத்து என்னன்னா, பாஜக இல்லை அப்படின்னா திமுக வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கும். பாஜக உள்ள வந்துடும் சொல்லியே வாக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கருத்து உங்களுடைய வியூ என்ன சார்? எங்கே பேசியிருக்காரு, எங்கே சொல்லியிருக்காரு? இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். காமராஜர் அந்த சந்திச்சுட்டு, காமராஜ் நினைவு நாள் அந்த சந்திச்சுட்டு வெளியே வந்து என்ன பேசினாரு? சரி, அவர் சொல்றதோட சாராம்சம் வந்து பிஜேபியை காண்பித்து தான் இவங்க இங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களோட சாதனைகளால இவங்க ஜெயிக்கல அப்படின்றார். அழிஞ்சிருக்குன்றது தப்பான வார்த்தை. ஆனா ஆட்சியில இவங்க இருக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம்ன்றது அது நியாயமான கருத்து தான். ஏன்னா இவங்க பிஜேபின்ற அந்த ஒரு இஷ்யூவை காண்பித்து தான் இவங்க ஜெயிக்கிறாங்களே ஒழிய இவங்களோட சாதனைகளால் இவங்க வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்வது கடினம். அந்த விதத்தில் அது கரெக்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பிஜேபி ஆஸ்பெக்ட் தான் இவங்களை இங்கே காப்பாற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் அது கரெக்டு தான். எஸ், பிஜேபி இல்லைன்னா இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? இப்போ கூட இவங்க சாதனைகளோட இவங்க பிஜேபி சொல்லி தானே அதிகமாக ஓட்டு கேட்குறாங்க. அந்த விதத்தில் அது கரெக்டு தான். ஆனால் அந்த பிஜேபி எதிர்ப்பு நியாயமான எதிர்ப்பு என்பது வேறு விஷயம். பிஜேபி ஆஸ்பெக்ட் இல்லைன்னா இவங்க இங்கே வெற்றி பெற முடியாது என்பது தான் சீமானோட கருத்து. ஐ திங்க் இது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த திமுகவுடைய ஒரு லெகசி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க கை கொடுக்கும்ல. லெகசி வந்து இருக்குது, மறுக்கல. அது சரியான பாயிண்ட். அது 25% ஓட்டு இருக்குது, லெகசி இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு லெகசி மட்டும் போதாது, நெகட்டிவ் ஓட்ஸ் தான். இன்றைக்கி திமுகவை பிடிச்சி போட்டவங்களை விட பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு திமுக ஓட்டு போட்டவங்களால தான் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதை தான் அவர் சொல்கிறார். அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா அவங்க எதிர்கட்சியாக உட்காருவாங்க, 50-60 சீட்டு ஜெயிச்சு. ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு மிக மிக கடினம். அதனால் பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்க வரைக்கும் இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம், எங்கள் ஆட்சியில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதை வச்சு தான் இவங்க வண்டி ஓடுதுன்றார்ல, அது கரெக்ட். அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ஓகே, அப்போ 2026லேயும் சேம் திங் தான் ரிப்பீட் ஆக போகுது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். 26 வந்து யார் வரணுன்றதை விட யார் வரக்கூடாதுன்ற எண்ணம் வந்து, அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு மக்கள் மத்தியில், மதசார்பற்ற சக்திகள் மத்தியில் நீங்கள் மேலோங்கிக்கிட்டு இருக்குது. திமுகவை பிடிச்சி 26ல் ஓட்டு போடுறதை விட திமுகவுக்கு ஓட்டு போடாமல் விட்டோம்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா அது பிஜேபி கவர்மெண்ட் தான் இங்கே. அப்போ பிஜேபி கண்டிப்பாக உள்ளே வந்துடும். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் திமுக அதிகமாக ஓட்டு போடுவாங்களே அல்லாமல் திமுகவோட சாதனைகளுக்காக வாக்களிப்பது என்பது குறைவு தான். எஸ், அந்த பாயிண்ட்டு கரெக்டு தான். பிஜேபி ஃபேக்டர் தான் இவங்களை அன்னைக்கும் காப்பாற்றுச்சு, இன்றைக்கும் காப்பாற்றுது.
மேபி 21 10 வருஷம் பவரில் இல்லைன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 26 கண்டிப்பாக ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஒருவேளை திமுக ஆட்சியை தக்க வைத்தால், இது வரைக்கும் அவங்க 53 வருஷத்தில் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. இந்த பாயிண்ட் மட்டுமே நம்ம அது வச்சு போகக்கூடாது இல்லை சார், ஏன்னா அதுவே ரிப்பீட்டடாக எக்ஸாக்ட்லி நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒன்று மட்டுமே வச்சு நம்ம போக முடியாது. ஆனால் எப்பயுமே நீங்கள் நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கும் கடந்த காலத்தை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு தேவை. அது ஒன்று மட்டுமே வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒன்றை புறந்தள்ளிட்டு போக முடியாது. இப்போ 11 எலெக்ஷன் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. 11 எலெக்ஷனில் 2 எலெக்ஷன் தான் அவங்க தனி மெஜாரிட்டியில் வந்தாங்க. 3வது எலெக்ஷனில் வந்து 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ அவங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து 20% தான், 20 to 25%, லெஸ் தேன் 25% தான் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட். 75% அவங்க வந்து 11 தேர்தல்களில் 53 ஆண்டுகளில் தோல்வியை தான் தழுவியிருக்காங்க. பேக் டு பேக் கவர்மெண்ட் 0. ஆனால் அதனால் அடுத்தவரை வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரேஷியோ படி பார்த்திங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் குறையும். எப்படி பார்த்தாலும் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 4 ஓட்டு உடையும் போது அவர்கள் வெற்றி பெற தான் வாய்ப்பு அதிகம். அதையும் நான் ஒத்துக்கிறேன். அப்படி வெற்றி பெற்றால் அது திமுகவோட சாதனைகளுக்காக கிடைத்த வெற்றியாக இருக்காது. பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வால் மக்கள் அளித்த வாக்காகத்தான் இருக்கும். அந்த விதத்தில் சீமான் சொல்கிறது கரெக்டு தான். ஓகே சார், ஒரு பக்கம் வந்து மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் முதல்வருடைய ரோட் ஷோ ஒன்று பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு 8-9 மாதம் காலம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போயே மக்களை சந்திச்சு அந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சிருச்சோ? சின்னதாக இல்லை, பெருசாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் போகிறத புரிஞ்சுக்கலாம். ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஏன் 8 மாதத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்? அது இன்னைக்கு போய் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? மே 7ஆம் தேதி 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிக்கும் போது போயிருந்தா கூட ஒரு லாஜிக் பெக்குன்னுவாங்க, அது உண்டு. அல்லது ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாளைக்கு போனால் ஒரு பெக்கு. ஜூலை 15 திடீர்னு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எடப்பாடி போறாரு அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு இவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான். எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க. எதிர்கட்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆட்சியை பிடிக்கணும்னு. அவங்களுக்கும் ஒரு கவலை இருக்குது, உங்களுக்கு பரிதவிப்பு இருக்குது, ஆன்சைட்டி தான் அவங்களுக்கு. நீங்கள் இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன வந்து? கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் எடப்பாடி யாருமே தேர்தலுக்கு 8 மாதம் முன்னால் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலையே. தேர்தல் எங்கேயோ கிடக்குதுங்க. இப்போ என்ன பிரச்சாரம் வேண்டி கிடக்குது? அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஐபிஆர் 2 நிமிஷம் போட்ட அந்த வீடியோ, அதை பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த வீடியோவில் 2.1 செகண்ட் 2 நிமிஷம் 2 நிமிடங்கள் 10 வினாடிகள் ஓடக்கூடிய வீடியோ. ஓகே, ஸ்டாலின் வாகனத்தில் போகிறாரு, நடக்கிறாரு, எல்லாம் திமுக கொடி பறக்குது, திமுக பலூன் பறக்குது. டிஐபிஆரோட விளம்பரத்தில் திமுக கொடி எப்படி வரும்? டிஐபிஆர் தமிழ்நாடு அரசு நிறுவனம். அந்த வீடியோவை திமுக வெளியிட்டதுன்னா, தலைமை கழகம் வெளியிட்டதுன்னா இது யாரும் கேட்க போகிறதில்ல. அரசு வரி பணத்தில் டிஐபிஆர் எப்படி வந்து முதலமைச்சரோட பிரச்சாரத்தில் திமுக கொடிகள் பட்டவர்தனமாக திமுக கொடிகள் தெரியுது, திமுக சிம்பலில் இருக்க பலூன்ஸ் இருக்குது. எப்படி இந்த வீடியோவை இவங்க வெளியிடுவாங்க? யார் இந்த தைரியத்தை டிஐபிஆர் கொடுத்தது? ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்ததா சர்ச்சையும் வந்துட்டு இருந்தது. அது 1 மாதத்துக்கு முன்னால் உதயநிதி ஸ்டாலின் உடம்பு சரியில்லைன்னு பொழுது வந்து கழக இளைஞர் அணி செயலாளர் சொல்லி போட்டு, அப்புறம் பிரச்சனை வந்தோன்னா அதை சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் அதுலேயே தப்பு பண்ணாங்க. இது அதை விட மோசமாக இருக்குல்ல. சிம்பிள் எப்படி வரும்? 2 நிமிஷம் வீடியோவை டைரக்டர் பார்த்துருப்பாரு, மினிஸ்டர் பார்த்துருப்பாரு, சிஎம் பார்த்துருப்பாரு, எல்லாம் பார்த்து சீஃப் செக்ரட்டரி பார்த்துருப்பாரு. அரசாங்க விளம்பரத்தில் திமுக கொடி எப்படி பறக்கும்? அப்போ திமுகவுக்காக டிஐபிஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை செய்தா? கவர்மெண்ட் வேற, டிஐபிஆர் வேற, திமுக வேறங்க. கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நடந்திருக்குது. ஜெயா டிவியில் காலையில் போட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் யாருக்கிட்ட இருந்து அறிக்கையே வரல. எப்படி நீங்கள் இந்த பிரச்சனை இதை வந்து டிஐபிஆரோட மாநில அரசாங்கத்தோட சாதனைகளை வெளியிடக்கூடிய ஒரு வீடியோவில், ப்ரமோஷனல் வீடியோவில் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் எல்லா யூடியூப்ஸுக்கும் கொடுக்குறாங்க, டிஐபிஆர்லேருந்து கொடுக்குறாங்க. இட்ஸ் அ ப்ரெஸ் ரிலீஸ், பப்ளிசிட்டி மெட்டீரியல். அரசாங்கம் வெளியிடுறதுல திமுக கொடி எப்படி இருக்கும்? எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ பிரச்சாரத்தை வந்து திமுகவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை டிஐபிஆர் நடத்துதா? எப்படி இந்த வீடியோ நீ வெளியிடுவேன்? நான் கேட்குறேன், இந்த கொடி இருக்குதெல்லாம் எப்படி அலவுடு? எஸ், இப்போ அந்த லெட்டருக்குமே பெரிய சர்ச்சையான மாதிரி தெரியல சார், யாரும் குரல் கொடுக்கல. அதாங்க, எதிர்கட்சி சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லைங்க. அதில் தான் இவங்க வண்டி ஓடுது. இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் டெல்லியில் மோடி, இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே சுத்தமாக இல்லை. எக்ஸாக்ட்லி என் பாயிண்ட் என்னன்னா, இப்போ 9 மாதம் முன்னாடி இந்த சுற்றுப்பயணம், இவ்வளோ ஒரு 4 வருஷம் வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருக்காங்க.
இல்லை இப்போ 4 பண்றது வருஷமா ஒரு கை ஆக்டிவாக தான் கொடுக்கணும். இருந்தாங்க. இன்ஆக்டிவ் நான் சொல்ல மாட்டேன், அது ஆ. தப்பான வார்த்தை. ஓகே 4 வருஷமா ஆக்டிவாக தான் இருந்தாங்க. பட் இது இது எலெக்ஷன் கேம்பெயின், ஆல்மோஸ்ட் திஸ் எலெக்ஷன் கேம்பெயின். திருமாவளவன் சொல்றாரு கொத்து கொத்தாக விசிகா வாக்குகள் முதலமைச்சர் திமுக விழுன்றாரு. டிஐபிஆர் நடத்துகிற டிஐபிஆரோட ஆட் வருது. மாநில அரசு உங்களுடன் ஸ்டாலின் எல்லா பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் யார் கொடுத்தா? திமுக கொடுத்ததா, மாநில அரசு கொடுத்ததா? திருமா எப்படி மேடையில் ஏறி அந்த பேச்சை பேசுவார்? அந்த விழா இந்த நிகழ்ச்சிக்கான ஆடை வந்து இவங்க போட்டிருக்காங்க, டிஐபிஆர் போட்டிருக்குது. 2 minutes and 10 seconds. கட்சி கொடி பட்டவர்தனமாக பறக்குது. டிஐபிஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணுது. அதில் திருமாவளவன் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் வந்து கொத்து கொத்தா விசிகா வாக்குகள் திமுக விழுற எப்படிங்க சொல்லுவார் அவர்? இது என்ன தேர்தல், திமுகவோட தேர்தல் பிரச்சாரமா இது? அப்போ அரசு எந்திரத்தை நீங்கள் அப்பட்டமாக உங்களோட அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துறீங்க. இப்போ இதை ஜெயலலிதா கடந்த காலங்களில் ஒவ்வொரு விதத்தில் பண்ணும்போது நீங்கள் தானே துள்ளி குதிச்சிங்க. மினி பேருந்துகளில் ரெட்டையில சிம்பிள் அந்த அம்மா வெளிப்படையாக வரைஞ்சாங்க. கேட்டால் அது ரெட்டையிலேயே இல்லைனாங்க, கிரேக்க குதிரை சின்னாங்க. ஹைகோர்ட் வரைக்கும் போய் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் எலெக்ஷன் டைமில் மட்டும் அதை அழைப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அது மறுபடியும் பெயிண்ட் பண்ணுவோம். இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வரைக்கும் வர வரைக்கும் 10 வருஷம் சென்னை மாநகரத்தில் ஓடின மினி பேருந்துகளில் ரெட்டையில சிம்பிள் இருந்தது. அப்போ அன்றைக்கி துள்ளி குதிச்ச திமுக இன்றைக்கி முதலமைச்சரோட பயணத்தில் உங்களுடன் நான் ஸ்டாலின்னு போகிறாரு. திமுக கூட எப்படி இருக்கும்? நலத்திட்ட உதவிகள்ன்றீங்க, 13 கேம்ப் 43 கேம்ப்ன்றீங்க. திருமாவளவன் எப்படி மேடையில் பேசுவார்? விசிகா ஓட்டு திமுக குழுன்னு இது அரசு நிகழ்ச்சி தானே, அவர் எப்படி பேசுவார்? அரசியல் மேடையாக்கிட்டு இருக்கான். அப்பட்டமா செலவு யார் பண்ணுறா? இது கேட்க நாதி கிடையாது. இன்னைக்கு எதிர்கட்சிகள் சதுரி கிடக்குது, மீடியா அமைதியாக இருக்குது. இல்லை அவர் சொன்னது இன்னொரு பாயிண்ட் என்ன சார், 25% என்னுடைய வாக்குகள் வரப்போகுது, விசிகாவுடைய வாக்காக இருக்கும், 100% அப்படி சொல்லியிருந்தார். அது என்ன வேணால் பேசிட்டு போட்டாங்க, அது இல்லைங்க முக்கியம். 25% 250%. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான ப்ரமோஷனல் வீடியோஸை வெளியிடுது. அப்போ இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக அவர் போகிறார், நாட் ஆஸ் அ டிஎம்கே பிரசிடென்ட். ஓகே, சீஃப் மினிஸ்டராக போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில், இது அரசு நிகழ்ச்சி தான், என்னுடைய அறிவு கேட்டினவரை இது அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சியில் திருமா எப்படி பேசுவார்? திருமா விசிகா தலைவர் திருமாவுக்கு அங்கே என்ன வேலை? அவர் எப்படி பேசுவார்? இதை நீங்கள் டெல்லியில் இதெல்லாம் மோடி பண்ணுறாரு தானே நீங்கள் உதிச்சிங்க. இப்போ அதே தானே நீங்கள் பண்ணுறீங்க. திருமாவளவனுக்கும் இந்த மேடைக்கும் என்ன சம்மந்தம்? அவர் தொகுதி சரி, அங்கே வந்து அவர் என்ன பேசுகிறாரு? ஓட்டு விழுந்தானே பேசுகிறார். நலத்திட்ட உதவிகளை பற்றிலாம் பேசினாரா? எனக்கு தெரியாது. பேசினாரா பேசலாம். அப்படி பேசியிருந்தாலும் விசிகா வாக்குகள் உங்களுக்கு விழுன்னு அங்கே வாக்குறுதியை கொடுக்குறாருன்னா அது தேர்தல் நிகழ்ச்சி, அது வந்து தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க டிஐபிஆர் ஏற்பாடு செய்கிற ஃபங்க்ஷனில்? அப்போ எல்லாமே தலைகீழ் நடக்குது. கேட்க நாதி இல்லை, எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, இமேஜினேஷன் இல்லை. இல்லை அவங்களும் அதானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எலெக்ஷன் கேம்பெயின் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது கட்சிங்க, என்ன நீங்கள் புரிஞ்சுக்காம நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க கட்சியாக பண்ணிட்டு போகிறா. இப்போ நான் கேட்க போகிறது இல்லைங்க, இது கவர்மெண்ட் எப்படிங்க பண்ண முடியும்? கவர்மெண்ட் பண்ணுற விழாவில் எப்படி நீ வந்து வீடியோ ப்ரொமோஷனல் வீடியோவில் டிஎம்கே சிம்பிளை போடுவீங்க? திருமாவளவன் வந்து எப்படி பேசுவார்? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. கட்சியாக திமுக தலைவராக அவர் போனார்னா கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போவாங்க. எடப்பாடி பண்ணுறது அவர் கட்சி, அவர் எதிர்கட்சி தலைவராக அண்ணா திமுகவோட பிரச்சாரம். அது இது அரசாங்கம் பண்ணுது. அரசாங்கம் எப்படி பண்ண முடியும்? புரியுதா நான் சொல்றது? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் எது இஷ்யூன்னு பாருங்க. அரசு எந்திரத்தை ஆளுங்கட்சியோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம்? சிம்பிள் கொஸ்டின். இதை கடந்த காலத்தை ஜெயலலிதா பண்ணும்போது துள்ளி குதிச்சிங்களா? இப்போ நீங்களும் அதுதானே செய்றீங்க. ரோட் ஷோ ஒரு 9 மாதம் முன்னாடி வந்தாலுமே இன்னொரு பக்கம் எல்லா மேடைக்கும் வந்து 200 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு கான்ஃபிடண்டா சொல்றாங்க. என்ன சார் நடக்குது? என்ன பாஸ் ஆப்கி பார் 400 பார்னு சொல்லி மோடி 303 240 ஆச்சு இல்லை, அந்த கதை தான் இது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் அகேன்ஸ்ட் நேச்சர். ஒரு விஷயத்தை போட்டு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்மதியம் நிறைய தான் திரும்பும். சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு தனக்கு தானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்மறையாக தான் போகுது. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷனு. கடைசி ஒரு மாதத்தில் பேச வேண்டியது இப்பயே எதுக்கு பேசுகிறீங்க? ஒரு வருஷம் முன்னாடி ஏப்ரல் மேல இருக்குங்க எலெக்ஷனு. சரியா 8-9 மாதம் இருக்குங்க. கடைசி 3 வாரம் 4 வாரம் தான் ரோட் ஷோ எல்லாம். இப்பயாவா ரோட் ஷோ போகிற? இப்போ போகிறதால இவங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா பெரிய அளவில் டிராஃபிக் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்படுது. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு வாங்கல, அதான் இது. ஒரு இடத்துக்கு போனால் 5 லட்சம் ஓட்டை ஒழிச்சுறாங்கன்றாங்க. அந்த சுற்று வட்டாரம் பூரா டிராஃபிக் அடி வாங்குது. எலெக்ஷன் டைமில் மக்கள் சகிச்சுப்பாங்க. நார்மல் டைமில் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? எங்கே போனாலும் 200 சீட்டு 234 சீட்டு, அதை தாண்டி நிரந்தரமாக திமுகன்னு பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்போ இதெல்லாம் வந்து பகுத்தறிவு பொருத்தமானதா? நிரந்தரம்ன்றது ஒன்று கிடையாது லைஃப்பில். இப்போ நான் நிரந்தரம்னு பேசுகிறது
பெரியாரின் சீடன்னு சொல்லிட்டு நிரந்தரம் நீங்கள் எப்படி பேச முடியும்? 200 சீட் மோடி பண்ணது அத்தனையும் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் 400 சீட்டுன்னு சொன்னது, G20 மாநாடை பெருசாக எடுத்து பூசிக்கினது, ராமர் கோயில், இதெல்லாம் எதிர்மறையாக அவங்களுக்கு திரும்பிச்சு. அதே தான் இங்கே ஆக போகுது. எங்கேயோ கிடக்குது எலெக்ஷனு, மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுல கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இப்படி ரோடாக போய் மக்கள் விருப்பம் சம்பாதிக்கிற வேலை தான் இது. அரசாங்க செலவில் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ மக்களுக்கு திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாலுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. 2024 லோக்சபா தேர்தலையும் வந்து 40க்கு 40க்கு இங்கே அடிக்கிறாங்க. மக்களுக்கு எங்கே வெறுப்பு அப்படிங்கிற கேள்வி திரும்ப வருதே சார். 19 24 அளவுகோல் இல்லை, அது மக்களவை தேர்தல். இன்றைக்கி எலெக்ஷன் வச்சாலும் தமிழ்நாட்டில் 40 சீட்டும் திமுக கூட்டணி ஜெயிக்கும். மக்களுக்கு பிஜேபியை பிடிக்கல, மோடியை பிடிக்கல, அதில் மாற்றுக்கறதுக்கு இடம் இல்லை. அளவுகோல் 21. 19லையும் 24லையும் பெரிய வெற்றி அடைஞ்ச கிட்டத்தட்ட 100% ஜெயிச்ச திமுக 21ல் எப்படி வந்து 75 சீட்டு கோட்டை விட்டுது? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை, எடப்பாடி மட்டும்தான் இருக்கார். மீடியா பெரிய அளவில் அதிமுகவை ஆதரிக்கல, அன்னைக்கும் ஆதரிக்கல, இன்றைக்கும் ஆதரிக்கல. அப்படி இருக்கும்போது 66 சீட்டு கூட்டணி, 5 சீட்டு பாமக, 4 சீட்டு பிஜேபி, 75 சீட்டு எப்படி ஜெயிச்சாங்க? அளவுகோல் 21. 19 24 கிடையாது. இன்னைக்கு பார்லிமெண்ட் வச்சாலும் 40 சீட்டு ஜெயிப்பாங்க திமுக. அசம்பிளி வச்சா ஜெயிக்க மாட்டாங்க. இழுபறியில் போய் நிற்கலாம், ஆட்சியை கூட இழக்கலாம். அதனால அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேற. ஓகே, அந்த மக்கள் வெறுப்புங்கிறது இருக்கா? இல்லைங்க, ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு அதிருப்தி அலை இல்லைன்னாட்டையும் அதிருப்தி இருக்குது, கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆட்சியை மாற்றுற அளவுக்கு இருக்கான்னா மேபி இல்லை, பட் இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்போ இருக்க அதிருப்தியை வச்சு அவங்க தனி மெஜாரிட்டி 118 சீட்டுலாம் ஜெயிப்பாங்களான்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது அவருக்கு தெரியுது, ஸ்டாலினுக்கு. அதனால தான் இப்பயே போறாரு. உதயநிதி அவர்களும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க ஜெயிக்கிறதுக்கான எங்கேயோ ரேஸ்ல முன்னாடி போயிட்டு இருக்கோம்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்களே ஏமாத்துகிற கதை. இந்த ராத்திரியில் இருட்டில் காட்டில் போகிறவங்க சத்தமாக பாட்டு பாடிட்டு போவான்ல, பயத்தை வெளிக்காமிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த கதை தான் இது. 77 லட்சம் உறுப்பினர் சேர்த்துட்டாங்கன்றாங்க. 77 லட்சம் உறுப்பினர் சேர்த்துட்டு அவங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை. தனியாக நீங்கள் 140 சீட்டு 150 சீட்டு ஜெயிப்பீங்க. இந்த மிஸ்டு காலை கொடுத்து பிஜேபி சேர்த்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். நானும் ஒரு காணொலி பார்த்தேன். வீட்டுக்கு போறாங்க, விடியல் பயணம் போறீங்களா, 1000 ரூபாய் கிடைக்குதா, ஓடிபி வரும் சொல்லுங்க அப்படி மிரட்டி தான் சேர்க்குறாங்க. அவ்வளோதான், தெளிவாகவே தெரியுதுங்க. வரக்கூடிய தகவல்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து கணக்கு எடுக்கிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க அந்த உதவித்தொகை வாங்காதவங்க கூட, நாங்கள் எந்த உதவித்தையும் வாங்கலை, எங்களுக்கு வேணாங்க எந்த உதவித்தொகைன்றாங்க. அவங்க டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த ஃபோன் நம்பர், இல்லத்தரசியோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போய் ½ ஹவரில் யூ பிகம் டிஎம்கே மெம்பர்னு வருது. இதுனா மிரட்டி உறுப்பினர்கள் சேர்க்குறாங்க. மிரட்டின்றது இல்லை, நிர்பந்தம். அப்புறம் வந்து தகவலை வாங்கிட்டு இவங்களாவே மெம்பர் ஆகிக்கிறேன்றது. இப்படி பார்த்தா ஓட்டர் லிஸ்ட் எடுத்து அப்படியே எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஓட்டர் லிஸ்ட் இப்பயே கையில் இருக்கும் திமுக. எல்லாரும் உறுப்பினர் ஆகிடுங்களா, எவன் கேட்க போகிறான்? இது என்ன அரசியல் இது? நான் கேட்குறேன். உண்மையிலேயே 77 லட்சம் ஓட்டு புதுசாக உங்ககிட்ட இருந்துன்னா உங்களுக்கு கூட்டணியாக வேணாம், நீங்கள் 130லேருந்து 140 சீட்டு ஜெயிப்பீங்க. மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபி அசிங்கப்பட்டதில்லை, அந்த கதை தான் இது. ஓகே, இதெல்லாம் வந்து அதிகாரம் கையை விட்டு போயிடுன்ற பயத்தில் செய்கிறாங்க இவங்க. போன வாரம் ஒரு உட்கட்சி பூசல் ஒன்று பார்த்தோம் திமுகக்குள்ள. அமைச்சர் கே என் நேரு, ரகுபதி போன புதுக்கட்டையில் வந்து ஒரு விஷயம் நடந்தது. அது ஏன் வெளியே பெருசாக தெரிய மாட்டேங்குது? அங்கேயே அங்கிட்டாங்க. மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. 90% ஆஃப் த சேனல்ஸ், 2-3 விதிவிலக்குகள் உண்டு. 90% ஆஃப் த சேனல்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. மீடியா பிரிண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது வரைக்கும் யாருமே எப்படி கண்ட்ரோல் பண்ணதில்லை. அதனால் எது நடந்தாலும் வெளியில் வராது. எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் மாறலாம். வெடிச்சு சதுர போகுது, அதில் சந்தேகமே வேணாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சஃபகேஷன் வந்து வெடிச்சு சதுரும். ஓகே, இந்த பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிங்க, பாஜக ப்ளஸ் அதிமுக, திமுக எதிர்க்கிற அளவுக்கு வலிமையாக இப்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார். செயல்படலை இல்லை. இப்போ போய் தேவையில்லாமல் கோயில் காலேஜ் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாரு எடப்பாடி? அது பேக்ஃபயராக இருக்குல்ல. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கவன் யாராக இருந்தாலும் கோயில் பணத்தில் கல்லூரி கட்டினா என்ன தப்புன்னு தான் கேட்பான். காலேஜ் கட்டுறது என்ன தப்புன்னு கேட்பான். அந்த இஷ்யூவை கையில் வச்சுட்டு இப்போ பெரிய அளவில் சிக்கலில் மாட்டியிருக்காங்கல்ல. என்ன பண்ணுறது தெரியாமல் தள்ள கையை வச்சு உட்காந்துருக்காங்க. அரசியல் பண்ண தெரியல உங்களுக்கு. இன்றைக்கி போய் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு அறநிலையத்துறை பணத்தில் கல்லூரி கட்டலாமான்னு பிஜேபி லாங்குவேஜை பேசுகிற நீ ஒரு ஓட்டு கூட விழாது, ஒரு ஓட்டும் போயிடும். சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறீங்க. யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறேன். முழு நேரம் சங்கின்லாம் சொல்கிறாங்க. சங்கின்லாம் நான் சொல்லலைங்க, அது வார்த்தை. ஆனால் சங்கி லாங்குவேஜ் தானே அவர் பேசுகிறார். அறநிலையத்துறையை தமிழ்நாட்டில் அத்தனை கட்சியும் ஆதரிக்குது, ஒரு கட்சியை தவிர, பிஜேபி தவிர. அப்போ அந்த கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாதுன்றது அவன் லாங்குவேஜ். அதை போய் இப்போ எதுக்கு பேசுகிற நீங்கள்? நான் கேட்குறேன்.
நீங்கள் 10 வருஷம் 5 வருஷம் சிஎம்மாக இருந்தீங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை பக்கா ஆன்டி டிஎம்கே பிஜேபியோட இருந்தால் கூட ஏடிஎம்கே ஓட்டு போடலான்னு நினச்சிட்டு இருந்தவன கூட எடப்பாடியோட கோயில் துட்டுலேருந்து எப்படி கல்லூரி கட்டலான்றது எதிர்மறையாக திருப்புது. எதுக்கு ஓட்டு போடணும், இவர் சங்கி ஆகிட்டாரு அப்படின்ற வாதம் வலுப்பெறுது. ஏன் அப்படிலாம் அவர் பேசுகிறாரு? அதனால் அவங்களுக்கு இன்னமும் சூழ்நிலை புரியலைங்க. ஏடிஎம்கேக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல. அவங்க எதிரியை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க, திமுகவை வந்து அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க. இந்த திமுகவை வீழ்த்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து பணபலம், படைபலம், மீடியா பலம், கூட்டணி, மக்கள் ஆதரவு எல்லாமே இருக்குது. குறைச்சி மதிப்பிட முடியாது. கலைஞர் இருந்ததை விட ஸ்டாலின் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். 3 எலெக்ஷனும் ஒரே அந்த மேடையிலையும் அவர் திருமாவளவன் சொன்னார், மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டாலின் அப்படின்னு. அவ்வளோதான், அது உண்மை. அதுதான் உண்மை. இன்னைக்கு அவர் இன்னைக்கு காலம் கைக்கூடி வருது. இன்னைக்கு அவரோட வண்டி, அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. அப்போ உங்கள் எதிரியோட பலம் உங்களுக்கு தெரியாமல் இப்படி லூஸ் ஸ்டாக்லாம் விடலாமா? எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. கல்லூரி பணத்தில் அறநிலையத்துறைக்கு எப்படி கல்லூரி செலவு பண்ணலான்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. அது எவ்வளோ ஓட்டை உடைச்சிருக்கு, அது சதையை அடைச்சிருக்கு. இது ஏடிஎம்கேக்கு பேக் ஃபயர் அமையும், பயங்கரமாக பேக் ஃபயர் அமையும். அது புரியல அவங்களுக்கு. அப்போ நீங்களே வந்து உங்கள் எதிரியை பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். நேரத்துக்கு மிக்க நன்றி.